லோகோ டிசைனிங்க்கு நிறைய பிராண்ட்ஸ் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லோகோ பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய். நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, இந்த லோகோ நான் 1000 ரூபாய்க்கு இல்லை 2000 ரூபாய்க்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னும் நிறைய பேர் ஏதாவது ஆப் வச்சு நான் 500 ரூபாய்க்கு கூட பண்ணி தருவேன்னு சொல்லுவீங்க. ஏன் பிராண்ட்ஸ் வந்து இது மாதிரி காஸ்ட் எஃபிஷியண்டான லோகோ டிசைன் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ரொம்ப முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா பிராண்ட் ரெப்புடேஷன் அண்ட் பிராண்டிங். எங்களோட லோகோ டிசைன் கொஸ்டினரில் நாங்கள் கேட்குற முக்கியமான கொஸ்டின், பிராண்டிங்காக நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான். ஸோ ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிராண்டிங்காக டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பேனர்ஸ், மர்ச்சன்டைஸ்ன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. குறிப்பாக நாங்கள் இப்போ கடைசியாக ஒரு கம்பெனிக்கு வந்து லோகோ டிசைன் பண்ணி கொடுத்தோம். அவங்க கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோ டிசைனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனாலோ ஃபால்ட் ஆனாலோ அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அவங்க பிராண்டிங் பண்ண காஸ்ட் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், பெப்சி லோகோலேருந்து காமன்வெல்த் லோகோ வரைக்கும் ஃபெயில் ஆனதை. இந்த ரீசனுக்காக தான் கம்பெனிஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டான லோகோ டிசைனர்ஸ் அண்ட் கம்பெனிஸ்க்கு போகிறாங்க.